ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീ ஞானாம்பிக ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் வேதிக் லிவிங்கோடு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஃபவுண்டேஷன் லாஸ்ட் 3 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேத அத்தியாபனம், வேத பிரயோகம் அது மாதிரியுள்ள கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு வர்றது. சுவாத்தியாயான்மா பிரமதः யஜ்ஞோஹி ஸ்ரேஷ்டதமங்கர்மா வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிறதான நம்மளோட அந்த மோட்டோவை நன்னாவே ஃபாலோ பண்ணி ലോകത്തിൽ പല രാജ്യങ്ങളിലിരുന്നും നമ്മ ക്ലാസ്സസിൽ ആൾക്കാരാ പങ്കുകൊള്ളുക. സംഹിതൈ, സൂക്തം, അച്ഛിദ്രം, അശ്വമേധം, കാടകം, ഉപനിഷത്ത്, ഉദകശാന്തി തുടങ്ങിയ എല്ലാ ക്ലാസ്സസും നമ്മൾ നടത്തിണ്ട് വരും. വേദം പഠിച്ചാൽ மட்டும் போராது, எதுவுமே அது அப்ளை பண்ணாதான் அந்த நாலேஜ் கொண்டு பிரயோஜனம் உண்டு. அப்படிங்கிறதுனால நித்தியகர்மானுஷ்டானம், சந்தியாவந்தனம், அது மாதிரி ஸ்ராத்தம், ஷோடச சம்ஸ்காரம், ஹோமப்பிரயோகம், ஜோதிஷம் தொடங்கின கிளாஸஸும் நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து நடத்தின்னு இருக்கோம். இது மட்டுமில்லை, வேத சம்ஸ்காரம் நிலநிற்கணும் அப்படின்னா பசு ரொம்ப பிரதானம். அதனால கோ சம்ரக்ஷணத்துக்காக 6 நாட்டு பசுவை வச்சு ஒரு கோசாலையும் நடக்கிறது. 20 பசுவை அக்கோமடேட் பண்ணுற மாதிரி ஒரு கோசாலை தயாராகின்னு இருக்கு. இது மட்டுமில்லை, எல்லாருக்கும் தர்மபோதம் வரணும், தார்மீகமான ஒரு சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுக்கும் ലോകക്ഷേമத்துக்கு വേണ്ടിയും എല്ലാവരോടും ഒരു ഐശ്വര്യத்துக்கு വേണ്ടിയും 3 വർഷமாக நம்ம ஃபவுண்டேஷன் சதச்சண்டிகா யஜ்ஞവും நடத்திட்டு வருது. இந்த പ്രാവശ്യം அந்த யஜ்ஞத்தில் கேரளா கவர்னர் பங்கு கொண்டார். அது மாதிரி நிறைய விசிஷ்ட വ്യക്തികൾ அதில் பங்கு கொண்டார். രാജ്ഭവനിൽ പൂജ பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃபவுண்டேஷனுக்கு கிடச்சது. மட்டுமில்லை, കേരള ബ്രാഹ്മണ സഭയോട് പ്രപഞ്ചേശ്വര ക്ഷേത്രം வைதிகமான ரீதியில் பிரதிஷ்டை பண்ணி பூஜா பண்ணுறதுக்குள்ள എല്ലാ ശാസ്ത്രോക്തമായ കാര്യങ്ങളും ശേഷാദ്രിനാഥ ശാസ്ത്രികളോട് ഉപദേശപ്രകാരം നമ്മൾ பண்ணிக்கொடுத்தோம். இது மாதிரி இந்த வைதிக சம்ஸ்காரத்தை நிலநிறுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து செய்துட்டு இருக்கோம். இந்த மாதிரிയുള്ള കാര്യങ്ങൾ കൂടുതൽ വിപുലീകരിக்கிறதுக்கும் എല്ലാ ജനങ്ങളിലും കൂടുതൽ ജനങ്ങളിൽ എത്തണം அப்படிங்கிறதுக்கு வேண்டித்தான் இந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனோடு ப்ரெமிசஸ்ஸு, அது மாதிரி கோஷாலை இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய தனம் அவசியம் இருக்குது. லாஸ்ட்டு 3 வருஷத்தில் 600க்கு மேலே வீடியோஸ் யூடியூபில் நம்ம எஜுகேஷ்னல் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் வேண்டியுள்ள எக்யூப்மெண்ட்ஸு, இன்டர்நெட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் நிறைய தனம் தேவை இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் நம்மளோட சனாதன தர்மத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தாற்பயம் உள்ளவாளும், நம்ம ஃபவுண்டேஷனில் படிச்சுட்டு இருக்கிறவாளும் எல்லாரும் இதில் மெம்பர் ஆகி இந்த ஃபவுண்டேஷனோட ஆக்டிவிட்டீஸை கூடுதல் விபுலீகரிக்கிறதுக்கு சகாயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட உத்தேசம். ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபாய் அப்படிங்கிறது தான் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வச்சிருக்கு. അതിനത് മാസം 100 രൂപ தான். அது நீங்கள் மெம்பர் ஆகணும் மட்டும் இல்லாமைக்கு உங்களுக்கு
വേണ്ടപ്പെട്ടവാൾക്കും ഇതിൽ താല്പര്യമുള്ളവാൾക്കും അനുപ്പിച്ചു കൊടുത്തു അവളെയും மெம்பர்ஷிப்பாக்கி மெம்பர்ஷிப் எடுக்க வச்சு நம்மளோட இந்த தர்ம சம்ரக்ஷணம் எல்லாரிலையும் எத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட உத்தேசம். இந்த ஃபவுண்டேஷனில் மெம்பராகி சனாதன தர்மத்தை பரப்பணும் அப்படின்னு உத்தேசிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய சிந்தனை. இந்த கலிகாலத்தில் எப்படின்னா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சிந்திக்கிறவாளும் நிறைய இருப்பாள். அதனால இந்த ஃபவுண்டேஷனில் மெம்பராக ஆன ஆளுக்கு ഒരു സനാതന ധർമ്മത്തെ പറ്റിയുള്ള ഒരു ബേസിക്കാன ഒരു കോഴ്സ് என்னெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், எப்படி ஒரு பூஜை பண்ணணும், இப்படி நமக்கு ദൈനംദിന ജീവിതത്തിൽ ரொம்ப പ്രയോജനപ്പെടുறதான കാര്യങ്ങളെ ഉൾപ്പെടുത്തി സകല ജനങ്ങൾക്കും പ്രയോജനപ്പെടുற மாதிரி ஒரு சனாதன தர்மத்தோட ஒரு கோர்ஸ் இந்த மெம்பர்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெம்பர்ஸுக்கு கிடைக்கிறதான இந்த மெம்பர் ஆனால் അതുവഴി கிடைக்கிற ஒரு பிரயோஜனம். மட்டுமில்லை அனுஷ்டானங்கள் ரொம்ப பிரதானம். ஏகாதசி விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், தீபாவளி வந்தால் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் எப்படி பண்ணணும், சிவராத்திரி வந்தால் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், எல்லா உற்சவங்கள் கூடயும் നമ്മളോട് ആത്മീയ ഉയർച്ചയ്ക്കും മാനസികമായ ഉന്നമനത്തിനും അനുഷ്ഠാനങ്ങളെയും ഉൾപ്പെടുത്തിത്താൻ நம்ம சாஸ்திரங்கள் உற்சவங்கள்லாம் ஆഘോഷിக்க சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரியுள்ள உற்சவங்களுக்கும் அந்த மாதிரியுள்ள காரியங்கள் வரத்துக்கு முந்தி ஒரு ஜூமில் கிளாஸ் வச்சு எல்லாருக்கும் அனுஷ்டானங்கள் எப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதும் அந்த மெம்பர்ஸுக்கு எல்லாம் இதில் மெம்பர்ஷிப் எடுக்கிறது வழி அப்படி ஒரு பிரயோஜனமும் கிடைக்கும். மட்டுமில்லை கோஷாலையிலிருந்து உள்ள வரட்டி விபூதி எல்லாம் ரீசனபிளான ஒரு காஸ்ட்டில் மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிளானும் இருக்குது. வேதத்தை நம்மளோட மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுக்கு, நம்மளோட காரிய சாத்தியதைக்கும், நம்மளோட உயர்ச்சிக்கும், நம்மளோட பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வேதமே அதுக்கு வேண்டதான காரியங்களை சொல்லித்தரது. அதனால் எல்லாருக்கும், எல்லாரோட உன்னமனத்துக்கும், எல்லாரோட காரிய சாத்தியதைக்கும், சமாதானத்துக்கும் இந்த வேத பிரயோகங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லா மாதமும் ஒரு ஹோமம் வச்சு ஒரு வருஷத்தில் 10 ஹோமവും 2 പൂജയും அப்படிங்கிறதான ஒரு வேதரக்ஷா சம்வத்சர யஜ்ஞம் அப்படின்னொரு ப்ரோக்ராமும் ஆரம்பிக்கிறோம். மெம்பர்ஸுக்கெல்லாம் அவளோட பேரும் சங்கல்பവും சொல்லி அந்த மாதந்தோறும் நடக்கப்பட்ட ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு சார்ஜ், ஒரு காஸ்ட் அதுக்கு வேண்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டுமில்லை, பிரதி വ്യക്തിക്ക് അവളുടെ പ്രശ്നങ്ങൾ പരിഹരിக்கிறதுக்கு വേണ്ടதான பூஜை ஹோமம் அதுவும் சாஸ்திரோக்தமாக அவளோட பிரச்சனை என்ன ஆக்கும் அப்படின்னு படித்து அதுக்கு ஜோதிஷபரமாக அதுக்கு எப்படி அதை பரிகரிக்கலாம், வைதீகமாக எப்படி பரிகரிக்கலாம், அதுக்கு என்ன ஹோமங்கள் பூஜைகள் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்து அதுவும் இந்த ஃபவுண்டேஷனில் நடத்துறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுண்டு. முகூர்த்தம், சரியான முகூர்த்தம் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் பல ஜோதிஷாளுக்கும் தெரியறதில்லை. கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலேயே முகூர்த்தம் வச்சு கொடுக்குறா. நம்ம மெம்பர்ஸுக்கெல்லாம் சரியான ரீதியில் முகூர்த்தங்கள் வச்சு கொடுத்து அவளோட കാര്യങ്ങളെല്ലാം നടത്തുறதுக்கும் ജ്യോതിഷ കൺസൾട്ടേഷൻ അതും நம்ம ஃபவுண்டேஷன் ஒரு சர்வீஸாக
நம்ம ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நம்ம மெம்பர்ஸுக்கு ஒரு சர்வீஸாக நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணுறது. அதனால் நீங்களெல்லாம் இந்த மெம்பர்ஷிப்பை எடுத்து உங்களோட ஒரு கோஆப்ரேஷன் இந்த தர்மத்தை பரப்புறதுக்கு பண்ணுவல் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரி உபநயனம், கல்யாணம், ஷஷ்டித்த பூர்த்தி, சதாபிஷேகம், இது மாதிரி உள்ள சாந்தி கர்மங்கள், ஷோடச சம்ஸ்காரங்கள் அதுவும் நம்மளோட ஃபவுண்டேஷனில் வச்சு ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டில் பண்ணுறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். அதனால் இந்த சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியும். அதனால் நீங்களும் இந்த ധർമ്മ പ്രചരണത്തിൽ ഒരു ഭാഗമായി ഉങ്ങളോട് വേണ്ടവാളെയും ഭാഗമാക്കി നമ്മളോട് ഫൗണ്ടേഷനിൽ ഒരു മെമ്പർ ആകണം அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.